பயோசெக்யூர் எஸ்எஸ்ஓ ப்ராஜெக்டோட வீடியோ டெமோ. ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா வி இம்ப்ளிமெண்டட் நியூ ஒரு டெக்னாலஜி கால்டு எஸ்எஸ்ஓ. ஸோ எஸ்எஸ்ஓன்னு ஒரு புது டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் வித் கோல்டு வேலெட்டு. எஸ்எஸ்ஓன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் சைன் ஆன் அப்படியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுக்குள்ளாலே நம்ம ஒரு ஒயர்லெஸ் டிவைஸ் வச்சு அதுக்கான மெமரிலாம் டிசைன் பண்ணி ஒரு போர்ட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் எஸ்எஸ்ஓ. ஸோ சிங்கிள் சைன் ஆனுன்னா நோ நீட் ஆஃப் எனி வெரிஃபிகேஷன் ஆர் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற டேட்டா ஓப்பன் ஆகி உங்களுக்கு வியூ ஆகும். பட் ஆனால் இதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்டிஷன் வந்து ஒரு வயர்லெஸ்லேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு வயர்லெஸ் டிவைஸ்லேருந்து நம்மளுக்கு இதில் இருக்கிற டேட்டாஸை வந்து வியூ பண்ணலான்ற ஒரு கண்டிஷன் வரும். அப்போ மட்டும்தான் இதில் இருக்கிற டேட்டா தெரியுமே தவிர மற்ற டைமில் இதில் இருக்கிற டேட்டா எதுவும் ஓப்பனும் ஆகாது. ஓகே, ஸோ இது ஆல்சோ ஏ கோல்டு வேலெட். கோல்டு வேலெட்னா லைக் ஏர்கேப்டுனா உங்களுக்கு எந்த ஒரு வயர்லெஸ் மூலிமா வேறு எதுலையும் கனெக்ட் ஆகிருக்காது. இதுலேயே ஸ்டாண்டர்டானாவே தனியாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பிளாக் செயின் ஆல்சோ யூஸ்டு. ஓகே, ஸோ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த டிவைஸ் அண்ட் த எஸ்எஸ்ஓக்கு வந்து பிளாக் செயின் ஆல்சோ யூஸ்டு. ஸோ இதுதான் எஸ்எஸ்ஓட நியூ அப்ளிகேஷனோட கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா த எனி சேஞ்சஸ் இன் அவர் பாடி லைக் ஒரு எனி பயோசெக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கலாக இருக்கிற பேராமீட்டர்ஸில் இருக்கிற அந்த பயோமெடிக்கல் டேட்டாஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் டேட்டாஸ் லைக் நம்மளோட மெமரியில் இருக்கிற சீக்ரெட் டேட்டாஸ் மேபி நம்மளோட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம இங்கே எஸ்எஸ்ஓ யார் வச்சுருக்காங்களோ நம்மளோட வெல்விஷர் இல்லை நம்மளோட அடுத்து வரவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்ஓ கொடுத்து வச்சுருப்போம். அவங்க வந்து அந்த டேட்டாஸை வந்து பார்த்துக்கலாம். மேபி கன்சிடர் ஒரு பிஎம் இருக்காருன்னா பிஎம்மோட பையன், இல்லை அடுத்து யார் பிஎம் வருவாங்களோ, சிஎம்னா சிஎம்மோட பையன், இல்லை அடுத்தது சிஎம், டெப்டி சிஎம் அந்த மாதிரியான கொடுக்குறோம். இல்லை ஒரு நார்மல் வீட்டில் அப்பா இருக்காருன்னா பையனுக்கு கொடுத்து வைக்கலாம். ஸோ ஆனால் அப்பா நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த பையனுக்கு அந்த டேட்டாஸை போட்டு பார்த்தாலே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது. எப்போ அந்த அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருதோ அப்போ வந்து அதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்பாவோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம அவர் வந்து சேவ் பண்ணி இதில் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ எப்போ அப்பாவுக்கு பிரச்சனை கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம இந்த இஇஜியில் இருக்கிற அப்நார்மலிட்டி வச்சு தான் அதுக்கான டெமோ காட்டுறோம். இதுக்கான டேட்டாஸ் எப்படி சேவ் பண்ணிப்பாரு அப்படின்னா நாங்கள் இந்த டிரைவ் மூலியமாகவே ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்குறோம். இதுதான் லைக் இந்த சேவ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கான சேவ் பண்ணுறதுக்கான இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொஞ்சம் நார்மல் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயினு, இந்தியன் பேங்க்கு, ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நிறைய வந்து கொடுக்கலாம். இல்லை மற்ற அக்கௌண்ட்ஸ், இல்லை பாஸ்வேர்ட்ஸ், ஸோ இது எல்லாமே கொடுத்து வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாவோட டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே சேவ் ஆகிட்டு ஸோ இந்த டிரைவோடு வந்து இருக்குது. இந்த டிரைவில் வந்து இப்போ இஇஜி நார்மலாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டிரைவ் வந்து இதுலேயே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த டிரைவ் இதுலேயே வச்சுருக்கோம். இந்த டிரைவ் இது எப்போ வந்து உங்களுக்கு அப்நார்மலிட்டி வருதோ ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரியான நார்மல்னு வரும். ஸோ நார்மல்னா இவங்க வந்து இஇஜி வியர் பண்ணிருக்காங்க. ஸோ இஇஜி வியர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மல்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு இஇஜி வந்து எனி ப்ராப்ளம் பயாலாஜிக்கல் ப்ராப்ளம்னா ஸோ வச்சுட்டு உடனே ஸோ உங்களுக்கு பிரெயின் டெட் மாதிரி வந்துடும். ஸோ இதுலேயே பிரெயின் டெட் அந்த ஆக்ஷன்லாம் வந்துடும். ஸோ எப்போ இது வருதோ உடனே அந்த எஸ்எஸ்ஓ டிவைஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு சிக்னல் போயிடும். இந்த எஸ்எஸ்ஓ டிவைஸில் இருந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, உள்ளே போனீங்கன்னா இங்கே எல்லா டேட்டாஸும் வந்துருச்சு. நான் என்ன அங்கே சேவ் பண்ணணும் லைக் பிட்காயின், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ இந்த எஸ்எஸ்ஓவில் வந்துருச்சு. இந்த எஸ்எஸ்ஓவில் வந்து எப்படி வந்ததுன்னா ஃப்ரம் த ஆத்தென்டிகேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் இந்த டிரான்ஸ்மிட்டர். ஸோ அது கூட சேர்ந்து வந்ததுனால தான் வந்தது. ஸோ இது அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் த விஐபி ஆர் பிஎம், ஒரு நார்மல் ஆளே ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டலாக உயில் எழுதி வைக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு ஏதாச்சும் உயில் எழுதி வைக்கிறாருன்னா அப்பா இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது யாருக்கும் தெரியாது. எப்போ அவருக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். நம்ம பழங்காலத்துல எல்லாம் உயில் எழுதி எங்கே பொட்டியில் பூட்டி வச்சுருவாங்க.
அதை நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து டிஜிட்டல் வில் மாதிரி வந்து நம்ம எடுப்போம். அது மாதிரி எந்த டேட்டாஸ்னாலையும் நம்ம இங்கே சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எஸ்எஸ்ஓவில் எடுத்துக்க முடியும். எஸ்எஸ்ஓ கோல்டு வேலட் மூலிமா யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஒரு பிளாக் செயின் பேஸ்டும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம்.